வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மீன் குழம்பு முட்டை வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சாதமும் நமக்கு வடிச்சாச்சுங்க. சாதமும் இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை நம்ம வேவிச்சு எடுத்துக்கிறலாம். வேகட்டும். இப்போ முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகாய், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் 3 சேர்ந்து நான் இடித்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், சின்ன தக்காளி. இப்போ அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளிக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம தக்காளியை வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாத்தூள். இதில் காரம் இருக்காது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேறு பொடி ஒன்றும் கிடையாது. நீங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுவே கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு கம்மியாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே போதும். நமக்கு வேறு ஒன்றும் இதில் பொடி சேர்க்க போகிறதில்ல. இதையும் வதக்கிக்கிறலாம் 2 நிமிஷம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா பொடி கருகிரும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. சரிங்களா? நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் நமக்கு அதிலே நல்லா வதக்கி அதிலே நல்லா கிரேவி வந்துடுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோன்னா, இப்போ இதில் லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி, மீன் குழம்புனா நம்ம புளி சேர்க்கணும் இல்லையா, அப்போ நம்ம புளி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் மீனில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறலாம். நல்லா கொதிக்குது. ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கிறலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா கிரேவி மீனும் வெந்திருக்கு. இப்போ சிம்மில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரே பாலை எடுத்து நான் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் வச்ச மாதிரி அந்த கிரேவியே நமக்கு போதும். இப்போ நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் பால் ஊற்றிட்டு அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். மீன் ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி எண்ணெயில் கலர் மாறி வரும். இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தாளித்ததும் கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. இது விருப்பப்பட்ட ஆப்ஷன் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாங்க. குழம்பு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பும். இப்போ முட்டை வறுவலுக்கு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை திருப்பிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை. இந்த காரமே போகுனா நீங்கள் இதிலே சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு மிளகா பொடி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிட்ணும், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மீன் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு முட்டை இருந்தால் முட்டை வறுவல் பண்ணிவிட்டு ஒரு மீன் குழம்பு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு அவ்வளோதாங்க. அருமையான முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த சூட்டில் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம். சிம்பிளாக ஒரு மீன் மட்டும் இருக்குது, தலையும் வாலும் என்ன செய்ய, வறுவலுக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிங்களாக்கும். சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வச்ச மாதிரி வச்சுட்டு ஒரு முட்டை வறுவல் 2 முட்டை 3 முட்டையை போட்டு இந்த மாதிரி வறுவல் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு நமக்கு முடிக்கலாங்க. சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.